இன்றைக்கு நாம் வி சாரதா அப்படிங்கிறவங்களோட கதையை தான் பார்க்க போகிறோம். அந்த கதையோட பேர் வந்து கணக்கண்டேன் அப்படிங்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மாயா வேகமாக வந்து இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு அவங்ககிட்ட பால் டம்ளரை கொடுக்குறா. அவன் உடனே அந்த பாலை வாங்கி குடிச்சிக்கிட்டே அவன் என்ன பண்ணுறான், அவளோட கண்களை பார்க்குறான். ஆனால் அவளை பார்த்தாலும் பிடிச்சி தான் இருக்குது. ஆனால் அவன் மனசில் ஏதோ ஒரு குழப்பம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அவனுக்கு கல்யாணம் ஆகும்போது ரொம்ப பயம். ஆனால் இப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டுது அப்படின்னாலே வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா தான் இருக்கணும். ஒருத்தர் வளர்கிறதுக்கு இன்னொருத்தர் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறா மாயா, அவனோட கையில் கொண்டு போய் கையை வச்சுக்கிட்டு மெதுவாக அவனை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் அவன் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. பால் டம்ளர் எடுத்துக்கிட்டு அவள் பின்னாலேயே அப்படியே கீழே இறங்கி வரான். ராத்திரி 1 மணி ஆயிட்டுது. அவளுக்கும் நல்ல தூக்கம். அவன் பேர் வந்து பிரகாஷ். அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு 4 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பா அம்மா 2 பேருமே அவன் கல்லூரியில் படிக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. அவனோட தாய் மாமா தான் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு எல்லாமே பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த பொண்ணு பேர் சரஸ்வதி. இவனுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, அதனால் நல்லா கவனமாக நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நல்ல ஜாதக பொருத்தம்லாம் ரொம்ப கவனமாக பார்க்குறாரு. பார்த்து அந்த சரஸ்வதியை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. பிரகாஷுக்கும் ஜாதகம்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அதிகம். ஜோதிடர் என்ன சொல்கிறாரு, 2 பேரும் நல்லா நீண்ட காலம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப சௌக்கியமாக இருப்பாங்க அப்படின்னெல்லாம் சொல்கிறாரு. ஜாதகம் ரொம்ப துல்லியமாக பொருந்தி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எந்த கேள்வியும் பிரகாஷ் கேட்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் சரஸ்வதி அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் பிடிக்கலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிடிக்கலைன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு எந்த காரணமும் இல்லை. சரஸ்வதி ரொம்ப அமைதியாக தான் இருப்பாள். கணவன் என்ன சொன்னாலும் மறுத்து பேச மாட்டா. அவன் என்னாவது வேலை கொடுப்பானா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பா. இப்படியே அவங்களோட வாழ்க்கை சுமூகமாக தான் போச்சு. ஒரு நாள் திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் சரஸ்வதி இறந்து போயிடுறான். அந்த அதிர்ச்சி அவனால் தாங்கவே முடியல. உடனே ஜோதிடர்கிட்ட போய் ஓடி போய் கேட்குறான், நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு போய் சொன்னீங்களே, இன்றைக்கி பார்த்தீங்களா அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஜோதிடர் என்ன சொல்வார், ஒன்றும் சொல்ல முடியாமல் ஏதோ மழுப்பி ஒரு பதிலை சொல்கிறாரு. அவனுக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. ஆனால் ஜோதிடர் மேலே தான் நம்பிக்கை குறைஞ்சதே தவிர ஜோசியத்து மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை குறையவே இல்லை. மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்குறான், என்னோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் இவன் வந்து தன்னோட முதல் கல்யாணத்தை சொல்லவே இல்லை, சொல்லாமையே போய் கேட்குறான். கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட வாழ்க்கை ஒன்றும் பெருசாக திருப்தியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த முதல் மனைவி சரஸ்வதி இறந்து போயிட்டா அப்படிங்கிற சோகத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்கிறான். சொன்ன உடனே அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவளும் ஒன்றும் நிலச்சி இருக்க மாட்டா, நீ 3வது யாரை கல்யாணம் பண்ணிக்கிறியோ அவள் தான், அந்த உறவு தான் உனக்கு நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஜோசியர். என்ன பண்ணுறது அப்படின்னு இவனுக்கு புரியலை. சரி இருந்தாலும் 2வது ஒரு கல்யாணம் வேணும் தான், ஏன்னா வீட்டில் தனக்குன்னு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப உறுதியாக தான் இருந்தான். சரி 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி பார்க்கும்போது அவனோட கம்பெனியிலேயே மாயா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். மாயாவுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க அப்படிங்கிற செய்தி அவனுக்கு தெரிஞ்சுது. சரின்னுட்டு மாயாவை பற்றி விசாரிக்கிறான். மாயா வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாளே தவிர எதுக்காக வேலைக்கு வந்தா அப்படின்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான், பொருளாதாரம் போதுமான அளவு இல்லை. அதனால தான் அவள் அந்த இதுக்கு வேலைக்கு வந்தாலே தவிர மற்றபடி அவளுக்கு ஒன்றும் பெருசாக வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அந்த முதலாளியை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ என்ன ஆகிடுது, தனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல வேலை செய்கிறோமே
ஆனால் அவளுக்கு என்ன இஷ்டம்னா ஒரு பெரிய எழுத்தாளராக வரணும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. நிறையா கவிதையெல்லாம் எழுதுவா. ஆனால் அவளுக்கு வந்து எழுதுறதுக்கோ இல்லை கவிதை எழுதுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. சரிப்போ இவனை கல்யாணமாவது பண்ணிக்கலாம், ரெண்டாம் கல்யாணமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளும் ஒரு முடிவுக்கு வர்றா. ஏன்னா பிரகாஷை பற்றி மாயாவோட தோழி தான் அவனை பற்றியெல்லாம் சொல்கிறா. அப்புறம் மாயாவோட அப்பா அம்மா கிட்ட போய் பேசுகிறா. அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னா ரொம்ப பணம் அதெல்லாம் வரதட்சணையெல்லாம் ரொம்ப கேட்க மாட்டான், நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவளும் ஒன்றும் பேசலை, அதை விட கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பிரகாஷுக்கு என்ன ஒரு நினைப்புன்னா, இந்த பொண்ணுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி கருத்து ஒன்றும் ஒத்து போல, சீக்கிரம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம், அவளை விட்டுருவோம். அதனால் அவள் சீக்கிரம் போயிட்டான்னா 3வது ஒரு கல்யாணம் நல்லபடியாக பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லா சீராக இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இவன் என்ன பண்ணுறா, கல்யாணம் பண்ணிட்டு வந்தவொடனேயே அவங்ககிட்ட சொல்கிறா, எனக்கு ஒன்றும் இந்த தாலியை மாட்டிக்கிட்டு அலைகிறதுல எனக்கு இஷ்டமே இல்லைப்பா, கழட்டி வச்சுட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவள் பிரிய தான் போகிறா, அவள் போட்டுக்கிட்டா என்ன போட்டுக்கலான்னா என்ன அப்படின்ட்டு உனக்கு என்ன இஷ்டமோ அது மாதிரி நீ பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இவன் என்ன நினச்சிக்கிறா, ஓஹோ அவனுக்கு ரொம்ப முற்போக்கு சிந்தனை இருக்குது போல இருக்குது, அதனால தான் அவன் இதை பற்றியும் ஒன்றும் சொல்லலை, கல்யாணத்துக்கும் எதுவும் வரதட்சணை கேட்கல அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இவனை ரொம்ப ஆசையாக இவங்கிட்ட ரொம்ப பிரியம் காட்ட ஆரம்பிக்கிறா. ஆனாலும் அவளுக்கு இவன் ரொம்ப முற்போக்காக இருக்கிறானேன்னு ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் பாசம், ஒரு பக்கம் ஒரு பயமும் இருக்குது. இவன் என்ன நினச்சிக்கிறான், இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, நிஜமாகவே இவன் நம்ம மேலே அன்பாக இருக்காளா, இல்லை நம்ம வரதட்சணையெல்லாம் கம்மியாக வாங்கினோமே அதனால் இவன் நம்ம மேலே அன்பாக இருக்காளா, சரி அதை எப்படியாவது இவகிட்ட கேட்டு தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவன் கேட்குறான், எனக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன நினச்சிக்கிட்டு கேட்குறான்னா, இது மாதிரி நம்ம கேட்டால் உடனே தேம்பி தேம்பி அழுவா, நான் இப்போ எனக்கு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் துரோகம்லாம் பண்ணக்கூடாது, நான் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ உண்மையானவளாக இருக்கேன் தெரியுமா அப்படியெல்லாம் அவள் பேசுவா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு தான் அந்த கேள்வியை பிரகாஷ் மாயா கிட்ட கேட்குறான். உடனே அவன் என்ன சொல்லிட்டா, இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எனக்கு உண்மையாக இரு, வேறு யாரையாவது மனசில் நினச்சிக்கிட்டு என்னை வந்து தொடாத, என்கிட்ட பேசாத, அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே ஐய என்ன இவ இப்படி சொல்லிட்டாள அப்படின்னுட்டு அவளை அப்படியே ரொம்ப வியப்பாக பார்க்குறான். மாயாவும் சகஜமாக எல்லாரோடையும் பேசுவாள், அதனால் அவளை பற்றி ஒன்றும் பெருசாக ஒரு நல்ல அபிப்பிராயம்லாம் யாரும் பெருசாக சொன்னது கிடையாது. உடனே அவள் என்ன சொல்கிறா, இங்கே பாரு, நீயும் என் கூட இருக்கணும்னு நான் ஒன்றை கட்டாயப்படுத்த மாட்டேன், நானும் உன் கூட இருக்கணும்னு நீ ஒன்றும் கட்டாயப்படுத்தாத, கட்டாயத்துக்காக வராது இந்த காதலும் வாழ்க்கையும் கல்யாணமும், எந்த கட்டாயமும் இல்லைன்னாலும் 2 பேரும் ஒன்றா வாழறோம் பாரு, எந்த அவசியமும் இல்லைன்னாலும் ஒன்றா அன்பாக இருக்கோம் பாரு, அதுதான் முக்கியம் அப்படின்னு அவள் சொன்ன உடனே அவன் கேட்டுக்கிட்டு தலையை ஆட்டிடுறான். ஆட்டிட்டு அதுக்கு மேலே அவன் ஒன்றுமே சொன்னதை சொல்லலை. ஆனால் இந்த மாயா என்ன இப்படியெல்லாம் பேசுகிறா, அதுவும் ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் பேசுகிறாளே, இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த பொண்ணும் பேசி நான் பார்க்கவே இல்லைப்பா. ஆனால் அவள் சொல்கிறதுல ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை, அவள் பேசும்போதே அவள் பேச்சில் ஒரு நேர்மை இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது, ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி போவோம், வாழ்க்கை எந்த போக்குக்கு போதோ அந்த போக்கில் போவோம், நல்லது நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு அலட்டிக்காமல் ஒருத்தரோட ஒருத்தர் அந்த கொள்கைகளை விட்டு கொடுக்காம வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே போய் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில் 2 பேரும் எழுந்திரிச்சு அவசரமாக அலுவலகத்துக்கு கிளம்பி போகிறாங்க. இவளும் காலையில் எழுந்திரிச்சு இட்லி தக்காளி தொக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் பிரகாஷ் ஒரு வார்த்தை கூட மாயாவோட சமையலை பற்றி குறை சொன்னதே கிடையாது. அதனால அவளும் வந்து சமைக்கிறத ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறதில்ல, எது செஞ்சாலும் அவனும் சாப்பிட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவளும் செய்கிறா. 2 பேரும் வண்டியில் போகிறாங்க. ஒரு இடத்துல வண்டி நிற்கிது. அப்போ அந்த மாயா கேட்குறா, நீ எனக்கும் பைக் ஓட்ட சொல்லித்தரியா
அப்படின்னு கேட்குறா. உடனே இவன் என்ன பண்ணுறான், இது என்னது இது, ஏகப்பட்ட இது மாதிரி இவ பாட்டுக்கு பேசுகிறாளே, கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறாளோ அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே இப்படி பார்க்குறான். தூரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஜோசியக்காரரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு வேற ஒருத்தருக்கு ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கிறத பார்க்குறான் பிரகாஷ். பார்த்த உடனே இப்போ மாயா என்ன பண்ணுறா, சொல்லு, எனக்கு நீ வண்டி ஓட்ட கற்று தருவியா என்ன, சொல்லு அப்படின்னு அவனை கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், கண்டிப்பாக சொல்லித்தரேன், இன்றைக்கே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஒரு பச்சை சிக்னல் ஒன்று அந்த இடத்துல விழுது. இதை விழுதுங்கிறதோட முடிச்சுட்டு, இது ஒரு சிறுகதையின் கடைசி பக்கத்தை அவள் என்ன பண்ணுறா, பெனாசீர் அப்படிங்கிற ஒரு பெண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பக்கத்தை மூடி வைக்கும்போது அவளோட மனசில் ஒரு நினப்பு வருது, நான் மாயாவாகவும் தன்னோட கணவன் பிரகாஷாவும் இருந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அவள் நினச்சி பார்க்குறா. அதை தான் கணா கண்டேன் அப்படிங்கிற தலைப்போட கொண்டு அந்த கதாசிரியர் நுழைக்கிறாங்க. ஆனால் இதே சமயத்தில் அந்த ஜோசியக்காரரை பார்க்குறாங்க, வண்டி ஓட்ட ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லும்போது, 2வது கல்யாணமும் உனக்கு நிலைக்காது அப்படின்னு ஜோசியக்கார் சொன்னதை நினச்சி அவன் சிரித்தானா. அவன் எதை நினச்சி சிரித்தான் அப்படிங்கிறது புரியலை. ஆனாலும் உனக்கு நான் நிச்சயமாக வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறது மாதிரி அந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க அந்த கதாசிரியர். நல்ல கதையாக இருந்தது, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சேன். நன்றி, வணக்கம், வாழ்க வாழ்த்துகள்.